கேரளாவில் பண மோசடி தொடர்பாக புகார் அளிக்க சென்ற பெண்ணை ஓட்டல் அறைக்கு அழைத்த காவல் உதவி ஆய்வாளரை போலீசார் கைது செய்துள்ளனர். 25,000 ரூபாய் லஞ்சம் கேட்டவர் கையும் களவுமாக சிக்கியது எப்படி? கேரள மாநிலம் கோட்டயத்தில் காந்தி நகர் பகுதியைச் சேர்ந்த 35 வயதான பெண் பண மோசடி தொடர்பாக அங்குள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். காந்தி நகர் ஆய்வாளர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தனது புகார் தொடர்பாக கூடுதல் தகவல் தெரிவிக்க காவல் நிலையம் சென்றுள்ளார். ஆய்வாளர் விடுமுறை என்பதால் உதவி ஆய்வாளர் பிஜு என்பவரிடம் தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு உதவி ஆய்வாளர் தொடர்ந்து விசாரணை நடத்த வேண்டுமென்றால் 25,000 ரூபாய் வேண்டும் என்று லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. அத்துடன் விலை உயர்ந்த மதுபானம் வேண்டும் என்றும் நிபந்தனை விதித்துள்ளார். அதற்கும் அந்த பெண்ணும் இசைவு தெரிவித்த நிலையில் திடீரென தன்னுடன் ஹோட்டல் அறைக்கு வர வேண்டும் என்றும் உதவி ஆய்வாளர் கூறியுள்ளார். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெண் கோபத்தில் கொந்தளித்துள்ளார். இருந்தபோதும் கோபத்தை அடக்கி கொண்டு தன்னிடம் உதவி ஆய்வாளர் லஞ்சம் கேட்டது குறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் போட்டு கொடுத்துள்ளார். பின்னர் அவர்கள் கொடுத்த அறிவுரையின்படி மதுபான பாட்டில் மற்றும் ரசாயன பொடி தடவிய 25,000 ரூபாய் பணத்துடன் உதவி ஆய்வாளர் அழைத்த ஹோட்டல் அறைக்கு சென்றுள்ளார். அவரின் வருகைக்காக காத்திருந்த உதவி ஆய்வாளர் பிஜு பெண்ணை பார்த்ததும் மறைந்திருக்கும் ஆபத்தை உணராமல் உற்சாகமடைந்துள்ளார். அப்போது ஹோட்டலில் மறைவாக இருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரின் முன்னால் போய் நின்றதும் அதிர்ச்சியில் ஆடி போயுள்ளார். அதில் இருந்து அவர் மீள்வதற்குள் கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். புகார் கொடுக்க வந்த பெண்ணிடம் லஞ்சம் கேட்டதுடன் ஹோட்டலுக்கு வர சொன்ன சம்பவத்தில் எஸ்ஐ கைது செய்யப்பட்டது கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.